கண்களை முடிச்சு ஜெபிப்போம். இரண்டின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சித்திரேசப்பா. அன்றே பேசுனீங்க நல்ல பிதாவின் ஆவியார் சொன்னீரப்பா, பேசும் அப்பா. ஆவியார் பேசுறீர், அந்த அடிமை மறைச்சு நீங்க வெளிப்படுங்க ஏசப்பா. உங்களுடைய கருத்து ஒப்புக்கொடுக்கிற நீர் பொறுப்படுத்தி நடந்து மகிழ்ப்படும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோ, திரு கரத்தால் தாங்கி என்னை சீர்தி திரு சித்தம்போ நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினமே வணைந்திடுமே, குயவன் கையில் களிமண்ணா அனுதினமே வணைந்திடுமே. கர்த்தர் ஸ்தோத்திரம். நாளிலேயும் மத்தேயு சுவிசேஷத்துல நம்ம பார்க்கிறோம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கு என்று பிரசங்கம் பண்ணினான். யோவான் சாணி அங்கே நினைச்சாங்க யூதியாவில் மாத்திரத்தில் மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணுகிறத வேதத்துல பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலையும் மனம் திரும்புகள் எங்கட ஆண்டவர் கவனிக்கிற எல்லா அடையாளங்களும் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஆனா மனம் திரும்புதலுக்கு இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சாங்க. இன்னைக்கு ஓரளவுக்கு ஆண்டவருடைய கிருபையினால இன்னைக்கு ஆண்டவர் யாருங்கிற ஒரு பயம் வந்திருக்கு மக்களுக்கு. ஆண்டவர் அறிகிற அறிவினால கொஞ்சம் ஆண்டவர் கிருபையினால இருந்து ரசித்துட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் இருக்கிறாரு. அவர் நம்மளை நினைச்சிருக்காரு. அவருக்கு பயத்தோடு நடுக்கத்தோடு பின்னாடி போன சொல்லி நிறைய பிள்ளைகள் ஆண்டவர் அறிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் செலுத்துறேன். ஆனாலும் அவர் என்ன செஞ்சிருந்தாருன்னா, அந்த யூதேயாவின் வனாந்திரத்தில் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமைத்து இருக்கிறது என்று என்ன செஞ்சான், பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருந்தான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்க சொல்லி யோவான் சமயத்தில் பிரசங்கம் பண்ணி இருக்கிறாரு. கர்த்தருக்கு வழியை ஆயத்த பண்ணுங்கள் சொல்லி அப்பவே மக்களை அழைச்சி பேசுறாரு. இப்போது மைக் இருக்கு, அப்போ மைக்கிலே கிடையாது. ஆனாலும் அவர் என்ன செஞ்சாரு, அந்த சத்தத்தை உயர்த்தி எல்லா ஜனங்களும் எங்க மக்கள் இருக்கிறாங்களோ அந்த இடத்துல போய் என்ன செய்யறாருன்னா, தேவனுக்கு கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி அவருக்கு பாதைகளை செவ்வாய் பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் என்ன செஞ்சு உண்டாயிற்று என்று ஏசியா தீர்க்கதரிசி சொல்லப்படுது. தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டது நிறைவேறி வருது வேதம் கூறுகிறது. இது அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த யோவான் சாணி பிரசங்கம் பண்ணுகிறார். மக்கள் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், மனம் திரும்புங்கள் அப்படிங்கிற. இன்னைக்கு மனம் திரும்புதல் என்ன செய்யணும்னா, மக்களுக்கு வேண்டும். மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமா நடந்தாதான் தேவ ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். எல்லாரும் போக முடியும்னு சொல்ல முடியாது. ஆனாலும் அவங்க அந்த நினைச்சிருக்கிறேன்னா அந்த மக்களுக்கு தான் இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கு. எல்லா மக்களுக்கும் சுவிசேஷத்தை ஆண்டவர் அறிவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். யாருக்குமே இயேசுவை பற்றி தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. எல்லாருமே ஏசப்பா ரொம்ப நல்லவர்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இன்னைக்கு ஏசப்பா ஆலயத்துக்கு முன்னால 12 மணி 1 மணி எத்தனை மணினாலும் ஆண்டி ஆலயத்தை கடந்து போக முடியும். மக்கள் பயப்பட மாட்டாங்க. கேட்டு ஏசப்பா ரொம்ப நல்லவர்னு சொல்லுவாங்க. அதனால கத்துடி பிள்ளைகளை நீங்க வழியை ஆயத்தப்படுத்தணும். நம்மளை சரி பண்ணணும். நம்மளை சரி பண்ணி நம்ம அடுத்தவங்களையும் குறை சொல்லக்கூடாது. அடுத்தவங்களே குறை சொல்லாதபடி நான் எப்படி இருக்கிறேன், நான் என்னுடைய வழியை நான் ஆண்டவருக்கு நினைச்சு ஒப்பு கொண்டுக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, வேத வசனம் என்ன சொல்றது, இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியணும் அப்படின்னா ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வாசித்து கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாதபடி நம்ம அடுத்தவங்களே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம என்ன முடியாது, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளை வாழவே முடியாது. அவங்க எப்போ பார்த்தாலும் ஒரு பிரசங்கத்தை பார்த்தாலும் அவங்களுக்கு இவங்களுக்கு இன்னைக்கு பார்த்து அவங்க வராமல் போயிட்டாங்களே அப்படின்னு கூடாது. நமக்கு நிறைய என்ன வார்த்தை வருது, எந்த வார்த்தை வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொண்டு தேவனுடைய சமுதிரம் அவருக்கு மறைவன ஒற்றுமை இல்லை. உங்களுடைய பொறுமையை
ஆனா சோதிக்கிறதுக்கு நம்ம பொறுமைக்கு கூட சில வாரியத்தை நமக்கு நேரம் என்ன செய்யும் வரும். அதனால நீங்க அமைதியாவே இருந்துக்கோங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க மனம் திரும்புங்க. எந்த காரியமா இருந்தாலும், கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியம் இருந்தாலும், துணிகரமான பேச்சா இருந்தாலும், துணிகரமான பாதையில போய்கிட்டு இருந்தாலும் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பா ரட்சிக்கணும், பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகணும். எரி நரக அக்கினி இருக்கு, அங்க தள்ளப்பட்ட கூடாது. தேவ ராஜ்யத்துக்கு போறதுதான் தேவ ராஜ்யத்தை குறித்து ஏசப்பா அந்த உலகத்தை பிரசங்கம் பண்ண. இன்னைக்கு கட்டுரை பிள்ளைகளை எங்கும் பார்த்தாலும் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு இருக்கிறாங்க. எதுக்கு நேரம் போகலன்னா இல்ல, நம்ம யாருமே கெட்டு போயிடக்கூடாது, எல்லாரும் அந்த மனம் திரும்ப வேண்டும் என்றால் ஏசப்பா அந்த உலகத்துல வந்து வீட்டெடுக்க வந்த தேவன் நமக்காக தான் மரிச்சாரு, நமக்காக தான் சிலுவையில் அடிக்கப்பட்டார், தன்னை ஒப்பு கொடுத்தாரு. ஏன் ஒப்பு கொடுத்தாரு? நீங்களும் நானும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இயேசுவை பின்பற்றி போகுது பரலோக ராஜ்யத்தை வைத்திருக்கிறாரு. தேவ பிள்ளைகளை எதுவும் இந்த உலகத்துல எதுவும் சாப்பிட்டோம், ஏதோ விதி வந்து செத்து போயிட்டோம், போன போது யார் பார்க்க போறோம் அதெல்லாம் நினைக்காதீங்க. மரிச்சது பின்பாக நித்திய காலமோ நம்ம இருக்க போறோம். இந்த ஆவி தெய்வத்தை ஆண்டுட்டு போயிடும். ஆத்மா இளைப்பறதுல இருக்கும். அந்த இளைப்பறதுல இருக்கிற ஆத்மாவுக்கு புதிய சரீரத்தை மகிழ்ச்சி சரீரத்தை கொடுத்து தேவநாயகத்தை வைத்திருப்பார். நீங்க அன்பு சகோதரி மண்ணனால எடுத்துக்கிட்டு மண்ணுக்கு கூட போட்டுக்கப்படுறோம். கட்டுரை பிள்ளைகள் உங்களுக்கு ஆண்டு பயப்பட பயம் இருக்குது. இந்த ஆண்டவரை பின்பற்றாம இருந்து இந்த நரக அக்கினியில் தள்ளப்பட்டாங்கன்னா அது நித்திய காலமா அவங்க வேதனை நிறைஞ்ச இடத்துல கிடக்குமா. அந்த வேதனை நிறைஞ்ச இடத்துல கிடக்க கூடன்னா ஏசப்பா எல்லா மக்களும் அது பிசாசுகள் ஆயத்தம் பண்ணப்பட்டது. அந்த இடத்துல பேரக்கூடாது. ஏசப்பா அதான் தேடி வந்தாரு. மன திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குன்னு சொல்லி யோவான் 7 நமக்கு வந்து பிரசங்கம் பண்ணுகிறாருன்னா, யோவான் 7 அவருக்கு நான் ஏசப்பாவுக்கு 6 மாசத்துக்கு மூத்தவர், 6 மாசத்துக்கு தான் மூத்தவங்க. ஆனா தேவ ராஜ்யத்தை குறித்து என்ன செஞ்சாங்க? செம்மைப்படுத்துங்க, அவருக்கு கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செம்மைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி தேவா கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துக்கு கண்டிருந்தாரு. அங்க ஏசப்பா வராங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை நீங்க உங்க பாவங்களை அறிக்கை செய்து தேவனுடைய சமூகத்தை நீங்க என்ன செய்யணும்? உங்களை ஒப்பு கொடுத்து தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்கணும். அவர் என்ன பண்ணியிருந்தாரா? 4 பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம், மத்தேயு 3ஆம் அதிகாரம் 4 எந்த யோவான் ஒட்டகமே உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டு தேனும் அவனுக்கு ஆகாரமா இருந்தது. வெட்டுக்கிளி அது ஒரு கிழங்கு தேனு அங்கு அப்படி இருந்து வளர்ந்தரமான இடங்கள்ல போய் கட்டளை ஊழி தெரிஞ்சுறாங்க. ஆண்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ ஆண்டவரை பத்தி என்ன சொல்றான்? வழியை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்றான். அல்ல உங்க வழியை நம்ம தான் ஆயத்தப்படுத்தணும். நமக்கு வந்து தேவனுடைய வார்த்தை எல்லாருமே பிரசங்கம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. செல்லுல பார்த்தா செல்லுல நிறைய ஊழியக்காரங்க என்ன செஞ்சிருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. தெய்வ பிள்ளைங்க எந்த சபையில பார்த்தாலும் கர்த்தருடைய ஆலயத்திலேயே தேவனுடைய வார்த்தை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. எங்களுக்கு நம்ம வந்து அவங்க சரியா பேசல, இவங்க சரியா பேசல, நல்லா பேசல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சரியா பேசி நீங்க என்னத்தை கண்டீங்க, என்னத்தை செஞ்சீங்க ஆண்டவருக்கு? நீங்க நான் சொல்றேன், அப்போ ஒரு ஊழியக்காரன் சத்தியமா கண்டித்து போதிட்டு அதை குறை சொல்ற கூட்டம் தான் உட்கார்ந்து தவிர தேவனுடைய வார்த்தை கேட்டுட்டு வீட்டுக்கு போனோம்னு அதை மறந்துடுவாங்க. சத்தியத்தை கேட்டா அதுக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவரே நீர் என்ன பேசுறீங்கப்பா, நான் இப்படி நடக்கணும்னு சொல்லணும். அப்போ அந்த இந்த ஊழியக்காரனுக்கு பேச தெரியல, இந்த ஊழியக்காரனுக்கு பேச தெரியல, அவர் பேச தெரிஞ்ச ஊழியக்காரன் வந்து செய்தி கொடுத்த உடனே அதை கேட்டு அப்படியே தூக்கி தோல்ல போட்டு அப்படியே ஊழிட்டு போயிருந்தாங்களா? ஒண்ணு கிடையாது. அதனால நம்ம என்ன தேவனுடைய சமூகத்தை நம்ம தாழ்த்தணும். பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுங்க, அவருக்கு முன்பாக நடுக்கத்தோடு காணப்படுங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நடுக்க எங்க இருக்கு? நடுக்கம் இருக்கிறவன நடுக்க வச்சு தலைவாங்க. கர்த்தருடைய ஆலயத்துல வந்து எல்லா திருச்சபையும் பார்த்தா ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டையை போட்டுக்கிட்டு அவங்க பரிசுத்த அலங்காரத்தோடு எங்க தொழுது கொள்கிறாங்க, எங்க நடுக்கத்தோடு காணப்படுறாங்க, அப்படி வெறி பிடிச்சவங்க தான் நிற்காங்க. இது நமக்கு தேவையில்லை. கர்த்தருடைய வழியை தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து என்ன செய்யணும்? பிரசங்கிக்கணும். எல்லாருமே விழுந்த கடமை. பவுல் சொல்றாரு, சுவிசேஷ அறிவிக்கிறதுக்கு எல்லாமே விழுந்த கடமை. நேரம் வாய்த்தாலும் சரி, நேரம் வாய்க்காட்டாலும் சரி, சுவிசேஷ அறிவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு தான் வசனம் போட்டுருக்கோம். ஆனா இந்த நாளையில நான் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் ரூபாய் கொடுத்துருவேன், சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு நான் பணத்தை கொடுத்துருவேன், இல்ல உபாசத்துக்கு பணம் கொடுத்து சாப்பாடு போட்டுருவேன். இது கர்த்தருடைய ராஜ்யத்துல கொடுப்பேன். இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீங்க உதவுவீங்க, சரி சாப்பாடு போடுறீங்களா, அது நல்லதுதான், அது ஒரு ஆசீர்வாதம் தான். ஆனா கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அது போவாது. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். அதான் மன திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிற 2 வசனம்.
மத்திய 3ஆம் அதிகாரம் என்ன சொன்னா, மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபம் சீக்கிரம் இருக்கு. ஆண்டு வர எல்லா ஆண்டும் காமிச்சிட்டு இருக்காரு. இன்னும் அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி நிற்க கூடாது. பைபிளை எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும், நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்கு வெளியே உட்கார்ந்துருப்பாங்க. வசனம் என்ன கொடுக்கு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் வசனம் போட்டிருக்கு. ஆனா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உள்ள வந்துருவாங்க. வாலிய பிள்ளைகள் முதல்ல வெளியே சேர்ல உட்காந்துட்டு இருக்காங்க. பொம்பளை பிள்ளைங்க வாலிய பிள்ளைகள் கூட வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. ஆலயத்துக்குள்ள வர முடியல. இப்போ கத்தோலிக்க பிள்ளைகள் எந்த ஆலயத்துல உலகம் முழுவதும் இருக்க எல்லா திருச்சபைக்காக நான் சொல்றேன், எந்த பிள்ளைகளும் ஆலயத்துக்கு வெளியே இருக்கக்கூடாது. கத்தோலி ஆலயத்துக்குள்ள உள்ள வந்து என்ன முழங்கால் போடணும். கால் வலிச்சிச்சா சேர்ல உட்காருங்க. தேவனுடைய வார்த்தை நேரில் வந்து எடுச்சிங்க கேளுங்க. நான் வெளியே உட்காந்து டிவி மூலயமா பார்ப்பேன், வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பேன், வெளியே உட்காந்து தூங்கிக்கிட்டு இருப்பேன். இதுக்காக ஆலயத்துக்கு வரோம்? கர்த்தர் பயந்து நடங்க, கர்த்தர் பயந்துடுங்க, ஆண்டரை கனப்படுத்துங்க, ஆண்டரை கனப்படுத்துங்க. தேவ பிள்ளைகளாக நம்ம ஆண்டரை எதிர்பார்க்கிறாரு. என் பிள்ளைங்க உள்ள வரட்டும் வரட்டும் சொல்லி நிற்பாரு. ஒரு ஊழியர் சொன்னாரு, நீங்க வர்றதுக்குனாலே ஆண்டவர் வந்துருவாரு, நீங்க தான் பையன் வாரீங்க. ஏசப்பா சொன்னாரு, என் நாமத்தினால 2 பேர் 3 பேர் எங்க கூடியிருக்கீங்களோ மத்தியிலே நான் இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்னை பிரஸ்தாபப்படுத்துற எந்த ஸ்தலத்துல வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்ப ஆண்டவர் உள்ள வாராரு. நம்ம எப்ப வரோம்? கர்த்தருடைய அறை நம்ம எப்படி வரோம்? நம்ம அடுத்தவங்களை குறைச்சிடணும், அடுத்தவங்களை திட்டணும், அடுத்தவங்களை அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி இப்படி. அடுத்தவனை நீ குறைச்சு விட்றீங்க, அவனை குறை இருந்தா நீ ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்துல அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்களா யாரும்? அப்படி ஜெபம்னா உங்களுக்கு ஆசிரியப்படுங்கள யாராதான் சொல்றேன், உலகம் முழுக்க இருக்க எல்லா திருச்சபைக்கும் சொல்றேன். நீ கிறிஸ்துவனை பார்த்து குறை சொல்லிக்கிட்டே அழைக்கிறியே, நீ ஜெபம் பண்ண அவங்களுக்காக. வசனத்தை மட்டும் உன் சத்துருக்களை சிநேகிங்கள், உன்னை துன்பப்படுத்துவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அவங்க நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்றோம். அவங்களையும் ஜெபிக்கீங்களா? ஜெபம் பண்ணுங்க. அவங்களும் மனம் திரும்பணும்பா, அவங்க ரட்சிக்கப்படணும்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மனம் திரும்பணும். பரலோக ராஜ்யம் சமீபம், ஆண்டு சீக்கிரம் வர போறேன். நான் கட்டளை பிள்ளைகளை இல்லாம என்ன இணைச்சிக்கூடாது, சின்ன பிள்ளைங்க மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அவ பாருங்க 6ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் வர்றாங்க, வந்து தன் பாவங்களை அறிக்கை செய்து யோர்தான் நதியில் அவனால் யோகாசனம் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, பரிசெய்து வராங்க, சதி செய்து வராங்க, அநேக தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறுகிறபடி ஞானஸ்தானம் பெற வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பி குட்டிகளே, வரும்போதற்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. யோகாசனம் சொல்றாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நீங்க கொடுங்க, மனத்திற்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. பரிசையும் சதி செய்கிறீங்க, அநேக தனியிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு வருகிறதை கண்டு அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, பாம்பு கொத்துற மாதிரி மக்கள் நீங்க இருக்காங்க. எந்த காரியத்தை எடுத்தாலும் சீரிக்கிட்டு தான் நிற்காங்க. அதான் விரியன் பாம்பு குட்டிகளேன்ட்ட. மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை என்ன செய்யணும், கொடுக்கணும். வரும் கோபத்துக்கு தப்பித்துக்குள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? வந்த உடனே அவருக்கு யோசனையே அவனை பார்க்கணும் கஷ்டமா போயிட்டு. அவங்க பார்த்தோன்னா விரியன் பாம்பு குட்டி பரிசெய்து வராங்க, சதி செய்து வராங்க, எல்லாரும் எடுத்து ஞானஸ்தானம் வராங்க. எங்கிட்ட அவரு சத்தியமே போதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப எல்லாம் பயப்படுது. அவர் சத்தியத்தை கேட்டு எல்லாம் பயந்து எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்து வராங்க. அப்ப இந்த குறிப்பிட்ட இந்த மக்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்றது உங்களுக்கு வகை கட்டினவன் யார்? அப்போ நீ இந்த இடத்துல ஞானஸ்தானம் வரல, நீ பாவங்களை அறிக்கை செய்யாம நீ போட்டு போயிருந்தீங்கன்னா அவருடைய கோபம் பற்றி எறிந்த வசனம் போட்டிருக்கு. இந்த கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உனக்கு வகை காட்டினவன் யார்? என் அன்பு சகோதரி சகோதரி, கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகாதபடி தேவ சமூகத்தில் நினைச்சீங்க, மனம் திரும்பி ஆண்டு சொந்தங்களை தாழ்த்திடுங்க. கர்த்தர் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார், அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன் தான், பட்சபாதம் இல்லாத தேவன் தான். அதில் தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறான்னு சொல்லி பைபிள்ல போட்டு கொண்டேர்ல. அவருக்கு சாந்த குணம்ல தேவன் தான், ஒரு அன்பு நிறைந்த தேவன் தான். அதே இதுக்கு கொண்டீர்ல போட்டிருக்கோம், அவர் பட்சிக்கிற தேவன் என்று. என் அன்பு சகோதரே, மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்க, மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. அவர் மலை பிரசங்கம் சொன்னதாண்டா, ஆவில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என் அன்பு தேவப்பிள்ளையே, நீ பூமிக்கு உப்பாயிரு, அடுத்தவங்களுக்கு பிரோஜனமாயிரு, சாரமுற்று போயிடாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். தேவனுடைய பிள்ளைகளை நீங்க ஆண்டவரை அறிகிற அறிவுனால் நினைச்சு நிரப்பப்படணும். மன திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை நினைச்சணும் கொடுக்கணும். அவர் சொல்லி இருக்கிறார் வசனம் 10 இப்பொழுதே கோடாரணியும் மரங்களின் வேதருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். நல்ல கனி கொடுக்காத, நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை எழும்பாத, நாம் அடுத்தவங்களை நினைச்சுங்க நாம பட்சிக்கிறவங்க நிக்கிறவங்களாம் ஆண்டவர் சொல்றாரு நல்ல கனி கொடுக்கிற மரம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். மன திரும்புங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், உங்களை கர்த்தர் நேசிக்கிறார், உங்க மேல அன்பா இருக்கிறார். பிள்ளைங்க மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்துக்கு போற பாதையை கண்டுபிடிச்சு இயேசுவை பின்தொடர்ந்து போங்க. நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், என்னை எல்லாம் ஒருவனும் தேவனுக்கு ராஜ்யத்தில் வச்சு முடியாது, வர முடியாது ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அதனால மனம் திரும்பி தேவனை பயபக்தியோடு தேடுங்க. எங்கிட்ட யோகாசானிட்ட வர 11 மனம் திரும்புவதற்கு என்று நான் ஜனத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரும் என்னிலும் வல்லவராக இருக்கிறார், அவருடைய பாதரட்சையை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது கரத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமை களத்திலே சேர்ப்பார், பதறியோ அக்கினியிலே எரிச்சுவரா அவியாத அக்கினியை சுட்டெரிப்பார் என்றார். பாருங்க, கையில தூற்றுக்குடை இருக்கு, அவர் களஞ்சிய கோதுமையை களஞ்சிலே சேர்ப்பார். கர்த்தருக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகள், கர்த்தர் பயந்து நடக்கிற பிள்ளைகள், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுமான பணியில நிக்கிற பிள்ளைகளை கோதுமை களஞ்சியத்துல சேர்க்காரு. ஆனா பதற நீ பார்த்த தேவனுடைய பிள்ளைகள் நீங்க ஆண்டவர் ஆலயத்துக்கு வந்தாலும் எத்தனையோ கூட்டத்தை நீங்க கலந்துக்கிட்டாலும் எவ்வளவோ நன்மைகளை செய்தாலும், ஆனா தேவனுக்கு பயந்து நடக்காம சீறிக்கிட்டே அழைச்சிங்கன்னா அதான் பதறு. ஒரு நாள் அக்கினி கொண்டு தள்ளிடுவார். அது மனம் திரும்பி ரட்சிக்கப்படுங்க, கர்த்தருக்கு பயந்து நடங்க. எந்த நேரத்திலையும் கர்த்தர்களை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் மீது விசாரிக்கிற தேவன், அவர் நியாயாதிபதி. கர்த்தருக்கு பயந்து அவரை பயத்தோடு பின் செல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கண்களை முடிச்சு வைப்போம். என் அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி சொல்றேன் ஏசப்பா. நீ பேசுறது நல்ல வார்த்தைக்காக நன்றி சொல்றேன் ஏசப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தாவே தகப்பனே ஸ்தோத்திரப்பா. கர்த்தருக்கு பயந்து வழியில நடக்க கிருபை செய்யுங்கப்பா. மன திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் கொடுக்க முடியாத தேவாதி தேவன் அவங்களை கிருபை கொடுப்பீங்க, அவங்களை ரட்சித்து தாங்க ஏசப்பா. எல்லா திருச்சபையிலும் உலகம் முழுவதற்கு எல்லா திருச்சபையிலும் ஆண்டவரே அறியாதபடி கர்த்தாவே ஸ்தோத்திரமா சண்டைகள் சச்சரவுகளை போட்டுக்கொண்டு தகப்பனே கர்த்தாவே உமக்கு பயப்பட பயம் இல்லாதபடி கர்த்தாவே நிமிர்ந்து நிற்கிற ஒவ்வொருவரையும் தேவகத்தை ஒப்புக்கொண்டு கர்த்தர் சந்திப்பீராக ராஜா. நீ சந்தி மாண்டவரே மிக சமீபமாய் இருக்கிற அப்படின்னா உமக்கு பயப்படுற பயத்தை நடுக்கத்தை கர்த்தர் கொட்டுப்பீராக சொல்லிக்கிறீங்க. கர்த்தர் செய்ய போற கிருபைக்காக நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. தன்னை தாழ்த்துகிறவன் கர்த்தர் உயர்த்துவார் என்று வேதத்தை பார்க்கிறீங்க. பெருமை உள்ளவன் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறான் பார்க்கிறீங்க. ஆண்டோடைய ஒப்பு கொண்டுக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் தகப்பனுக்கு உருவாக தாழ்மையோடு காணப்பட கிருபை செய்யுங்க தகப்பனே. பெருமையோடு நடக்கிறதுனால ஒன்னும் ஆக போறது இல்லை, அதுக்கு ஆண்டவரே அவங்களுக்கு ஸ்தோத்திரப்பா. பெருமையினால விசுவாசி கொண்டாரு அந்த காரியத்தை. தாழ்மை உள்ள பிள்ளைகளை காணப்படுதுங்க வைங்கப்பா. கர்த்தர் பயந்து நடக்க வைங்கப்பா. கர்த்தரை ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. தேவ கர்த்தர் நான் 100க்கு 100 தாழ்மையை கொடுங்க. கர்த்தருடைய ஒளிச்சேரி எல்லா பிள்ளைகளையும் ரட்சித்து தாங்கப்பா. எல்லா குருவானங்களையும் ரட்சிங்க ஏசப்பா. எல்லா விசுவாச குடும்பத்தையும் ரட்சிங்க ஏசப்பா. உமக்கு பயப்படுற பயத்தோடு நடக்கட்டும் ஐயா. அப்படியே கர்த்தர் செய்ய போற கிருபைக்காக நன்றி. எங்களை தாழ்த்துகிற பெருமையாகிறோம். தேவ நாம மாத்திரம் பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, உன்னுடைய ஸ்தானத்தை சோதரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தரை சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.